முன்னாடி காணொளியில் நான் சொல்லியிருப்பேன் இந்த தேர்வுக்கு படித்ததை பற்றி. ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் நான் 12லேருந்து 13-14 மணி நேரம் கூட நான் படிச்சிருக்கிறேன். அந்த தேர்வுக்கு நான் தயாரான போது பல நிலைகளில் தயாரானேன். அதாவது அப்போல்லாம் இப்போ இருக்கிற மாதிரி அப்ஜெக்டிவ் டைப் அப்படின்றது கிடையாது. விடைத்தாள், முதல் தாள், 2ஆம் தாள், 3ஆம் தாள் 40 பக்கம் எழுதணும், கேள்விகளுக்கு விடை எழுதணும். அப்படி வச்சுருந்தாங்க 2002. அப்போ அந்த யூஜிசி நெட் எக்ஸாமுக்கான அந்த தேர்வில் நான் எழுதினப்போ அதற்கான பயிற்சி எனக்கு குறைவாக இருந்துச்சு. அப்போ ஒரு கேள்விக்கு எவ்வளவு தான் கால அவகாசம் அப்படின்றதுனால அதற்கான எழுதுகிற பயிற்சியும் நான் தொடர்ச்சியாக வேகமாக எழுதணும், அதே சமயம் கையெழுத்து தெளிவாக இருக்கணும், அதே சமயம் அந்த கேள்விக்கான பதிலை யாரும் சொல்லாத வகையில் கொடுக்கணும் என்ற அடிப்படையில் நான் தொடர்ச்சியாக அதை எழுத பழக ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட எனக்கு டிசம்பர் மாதம் தேர்வு அப்படின்னா நான் ஜூலை மாதத்தில் அந்த ஸ்லெட் எக்ஸாம் தோல்வி அடைகிறேன். அதற்கு பிறகு இருந்த எனக்கு கால அவகாசம் மிக குறைவு. ஆனால் அந்த கால அவகாசத்திற்குள்ளாக நான் போட்ட உழைப்பு, என் உடன் இருந்தவர்கள் எனக்கு செய்த அந்த ஒத்துழைப்பு, அவர்கள் காட்டிய அந்த வழி என்பது எனக்கு பல நிலைகளில் துணையாக இருந்துச்சு. அப்போ கடுமையாக அதற்காக உழைத்து படிக்க ஆரம்பித்ததுடைய விளைவு அந்த தேர்வு நாளில் சேர்ந்துச்சு. அந்த தேர்வு நாளில் தேர்வு எழுத போன சமயத்துலேயும் ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, எப்படியும் நாம் இந்த தேர்வில் வெற்றி அடையணும், இன்றைக்கு எல்லா வகையிலும் இந்த சூழல் நமக்கு ஒத்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த தேர்வை எழுத தொடங்கினேன். அப்போ அந்த தேர்வை எழுதும்போது என் கையில் ஒரு ராசியான எழுதுகோள் என் கையில் இருந்துச்சு. அது தவிர நான் காலையில் வீட்டில் இருந்து கிளம்புறப்ப எங்கள் சித்தி எதிர்க்க நடந்து வர சொல்லி பக்கத்து வீட்டு தாத்தா சொன்னார். அவங்களும் எதிர்க்க நடந்து வந்தாங்க. எல்லாத்தையும் தாண்டி என் மனசில் அந்த எழுதுறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயமா இருந்துச்சு. நான் படித்தது எல்லாத்தையும் நுட்பமாக எழுதணும் அப்படின்ற சிந்தனையில் போய் உட்காந்து தேர்வு தாளை தொடங்கினேன். முதல் தாள் ஆங்கிலம் வழியாக தான், கணக்கு எல்லாம் இருக்கும் அதில். அப்போ நான் எழுதும்போதே எனக்கு கிட்டத்தட்ட 50க்கு 48க்கு மேலே நான் அடிச்சிட்டேன் அப்படின்னு தோணுச்சு. 2ஆம் தாள் தமிழ் சார்ந்து இது அப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்கும். எனக்கு தெரிஞ்சது 50க்கு 50. அந்த 1.5 மணி நேரம்னா நான் 1 மணி நேரத்தில் அந்த தேர்வை கிட்டத்தட்ட முடிச்சிட்டேன். அதே மாதிரி 3வது 40 பக்கம் எழுதணும் அப்படின்ற எல்லா கேள்விகளுக்கும் விடை எழுதி மிக சிறப்பாக நிறைவு செய்துட்டு அதற்குடைய ரிசல்ட்டுக்காக நான் காத்திருந்த காலம் பின்னால் அதற்கான ரிசல்ட் எனக்கு கிடச்சிது. உண்மையிலுமே நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சேன். கிட்டத்தட்ட அந்த முறை ஒரு 50,000 பேருக்கு மேலே அந்த தேர்வை எழுதியிருப்போம். அதில் மொத்தமாக தேர்ச்சி பெற்றிருந்தது 75 பேர் தான். அப்போல்லாம் ரொம்ப குறைவான தேர்ச்சி தான் கொடுப்பாங்க. அதில் ஒரு 2ஆம் இடம் 9 பேருக்கு அந்த ஃபெல்லோஷிப், அந்த உதவித்தொகை கிடைச்சது. அதில் 2வது இடம் எனக்கு கிடைத்தது அப்படின்ற போது எனக்கு மிகப்பெரிய பெருமையாக இருந்த தருணம். அது உழைப்பிற்கு கிடைத்த வெற்றி அப்படின்னே சொல்ல முடியும். எல்லாரும் உழைச்சோம்னா எல்லாம் கிடைக்கும். நன்றி.